ஹாய். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளவுஸ் பேக் நெக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனோட அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்குக்கு நம்ம ஃப்ரில் விச் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரில் டிசைன் பார்க்கலாம். இது நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு கையோட சரவுண்ட் எவ்வளோவும் ஆம் ஹோலோட சரவுண்ட் எவ்வளோவும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்லீவுக்கு இது பத்தலை சைடில் கிளாத், அதனால் நான் எக்ஸஸாக வச்சு தைச்சிருக்கேன். இப்போ வந்து மேலேருந்து கீழே ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் டெப்த் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயும் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 2 லைனையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரில் வச்சு, அதாவது ப்ளவுஸு கிளாத்தை இல்லாமல் சாரீ கிளாத்லேருந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸஸ் கிளாத்தை வச்சு நம்ம அந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் பார்டர் இருக்குது, அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு எப்பவும் போல் கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருப்போம் இல்லையா, தையலுக்கு உண்டான லெவல் விட்டுருப்போம். அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருக்கேன். அதுக்கு மேலே இங்கேருந்து நான் ஒரு தையல் போடுறேன். தைச்சிட்டு நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ரவுண்டு ஷேப்பு, அங்கேயும் வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸஸாக மேலேயும் கீழே இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் நம்ம எடுத்தோம்னா நார்மல் வெளியில் பீஸ் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் 2 பக்கம் தையல் போட்டு இந்த உள் பக்கமாக எடுக்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் சுற்றி வர போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழேயும் போட்டுக்கலாம் அண்ட் வந்து மேலே, அப்புறம் வந்து கிளாத்து சுற்றியும் வந்து மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ 2ஆக மடித்து சென்டர் பார்ட்டை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கலாம், சென்டர் பார்ட் எதுன்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு நடுவில் உண்டான பீஸ் இருக்குது இல்லையா, நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒரு ஐ ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது மேலே இருக்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மேலே எது கீழே எதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம மெயின் சாரீ கிளாத்லேருந்து நம்ம எப்படி அதுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்தோமோ ப்ளவுஸ் நெக்குக்கு, அதே மாதிரி ஸ்லீவுக்கு அதே மாதிரி ஃப்ளீட் கொடுத்துக்கலாம். ஃப்ளீட் கொடுத்துட்டு நான் வந்து 2 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது 2 கைக்கும். ஸோ அதை வந்து 2 பக்கமும் 2 பீஸ் வந்து மேலேயும் கீழேயுமா வச்சு இதுலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு போதுமான கிளாத் வந்து இதுலேயே இருக்குது. ஸோ கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, நம்ம மேலே கீழேன்னு மார்க் பண்ணோம் இல்லையா, கீழ் பக்கம் மட்டும் நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக தேவைப்படுது தையலுக்கு உண்டான அளவு அது. அதனால் மேல் பக்கம் நம்மளுக்கு எக்ஸஸாக நமக்கு தேவையில்லை. ஸோ மேலே ஒரு தையல் போட்டுட்டு இப்போ சுற்றி வர ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 2 பீஸ்க்குமே அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ரெண்டு பீஸுமே நான் அதே மாதிரி தைச்சி எடுத்திருக்கேன்.
தைச்சி எடுத்துகிட்டு நமக்கு கீழ் பக்கம் மேல் பக்கம் தேவையில்லை, கீழ் பக்கம் மட்டும் நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத்து தேவைப்படுது. ஸோ அந்த ப்ளீட்ஸ் வந்து கலைஞ்சிரும். ஸோ அதுக்காட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் 1/2 இன்ச் கேப்பில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு கீழே எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து தேவைப்படாது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் இதே மாதிரி ரெண்டு பீஸ்க்குமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளவுஸ் கையோட பீஸ் எடுத்துகிட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேல் பக்கத்தை இப்படி கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழ் பக்கத்தையும் வந்து சென்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம இந்த ஹேண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணுற பீஸோட இதை கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டிருப்போம் அந்த தையலோட அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மாறாமல் இருக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து நான் இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி வச்சு நான் இன்னொரு பக்கமும் சென்டர்லேருந்து இன்னொரு சைடும் நான் இன்னொரு தையல் போட்டு எடுக்கிறேன். இப்போ நான் தையல் போட்டாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். சூப்பராக வந்திருக்கு. ஒரு பஃப் ஹேண்டு. இது அதே மாதிரி உங்களுக்கு லேஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கீழே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபைனல் லுக் நான் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சதுக்கப்புறம் எப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். தேங்க்யூ.